நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே. எல்லாருக்கும் ஹாய். இன்றைக்கி எங்கே வந்திருக்குன்னா என் ஃப்ரெண்ட்ஸ் சிவாவோட ஹாஸ்டலுக்கு வந்திருக்கேன். அவனும் அவனோட 2 ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து ஒரு வீடு தனியாக ரெண்ட்டுக்கு எடுத்து ஷிஃப்ட் ஆக போகிறாங்க. கொஞ்சம் லக்கேஜஸ்லாம் ஷிஃப்ட் பண்ண போகிறோம் இந்த பைக்கில் தான். அதுக்கு தான் வெளில வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். வந்தோடனே கால் பண்ணிட்டேன், ஒரு 5 நிமிஷத்தில் வரேன்னு சொன்னான். அதுக்கு தான் வெளில வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி வெளில வர மாட்டோம் இருக்கு. ஒரு வழியாக நம்ம வந்துட்டோம். சிவா எடுத்துருக்கு புது ரெண்டல் ஹவுஸ்க்கு. மேலே தான் இருக்குது, 4th ஃப்ளோரில் இருக்குது வீடு. இன்றைக்கி நம்ம வீடு குடி போகிறோம். எப்போ வர வழியில் பால்லாம் வாங்கிட்டு வரலாம் நினச்சோம், கிடைக்கல எங்கேயுமே. மேலே ஏறிட்டுருக்கோம் 4th ஃப்ளோருக்கு. ஆல்ரெடி லக்கேஜ் 2-3 தாட்டி ஏற்றிருக்கோம். நேற்று நைட்டும் ஏற்றணும், காலையில் 2 ட்ரிப் அடிச்சிருக்கோம். இதெல்லாம் எதுக்காக சொல்றேன்னா, எதுக்காக சொல்றேன் ஒன்று சொல்லி காட்டணுங்கிறதுக்காக சொல்லலை, சும்மா வீடியோ பதிவுக்காக. மேலே வந்துட்டோம், வாங்க உங்களுக்கு சர்ப்ரைஸ் காட்டுறேன். நீங்க போய் வந்த, நான் வந்து 1 வாரம் ஆச்சுப்போ. வீட்டுக்கு வந்துட்டோம். பால் வாங்கணும், பால் வாங்கணும். அதுதான் கீழே போயிட்டுருக்கேன். வெரி குட். எல்லாரும் ஜோரா ஒரு கை தட்டுங்க. அதெல்லாம் தட்ட முடியாது. ரைட் விடு. இருக்கான்னு பால் பாக்கெட் இருக்கா? இல்லை. கடை எங்கே இருக்குண்ணா? இல்லை. குமார் சொல்லுங்க, யார் இவரு? ஓகே, பால் இல்லையா? கடல்லே இல்லையா? என்ன உங்க கழுதுகளை செத்து போச்சா? ஓ, குரலி வித்தையா? இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறானோ? வாட்டர் வாட்டர் வாட்டர். என்னடா சும்மா அவனை நொச்சுன்னு குத்தின்னு எடுத்தியா? ஒரே சொருகு, கதை முடிஞ்சது. புது வீட்டுக்கு வந்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். யார் வீடு இது? யார் பேரில் இருக்கும் வீடு? பேர் ஏன் பேர்லாம் வேணாம். சிவானந்து சி எடுத்துருங்க. சிவ சி ஜி இங்கிலீஷ் எடுக்கிறோம். எஸ் கோ எஸ்டிஎஸ். எஸ்டிஎஸ்ஆ போலாராதடா. எஸ்டிஎஸ். எஸ்டிஎஸ் ஜிஎஸ்எம் எஸ்டிஎஸ்எம். வெச்சுக்கோ. எஸ்ஜிஎஸ்எம். ஓகே. எம்எஸ்டிஎஸ். 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 எம்எஸ்எம்எஸ். என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. எம்எஸ்டிஎஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இங்கே வந்து நல்ல பால் காய்ச்சிட்டு இருக்கோம். ஸோ சுமாராக தான் இருக்குது. ப்ளூ பால் கிடைக்கல, ஆரஞ்சு பால் தான் கிடைச்சிது. ஆமாம், ப்ளூ பால் தான். ப்ளூ பால் கேட்டால் ஆரஞ்சு பால் இல்லைன்னு சொன்னாங்க. மாற்றி சொல்கிறோம். டேய் சும்மாறா. ப்ளூ பால் கேட்டேன், இல்லைன்னு சொன்னாங்க. அப்புறம் ஆரஞ்சு பால் கொடுத்தாங்க. அப்புறம் ப்ளூ பால் இருக்குன்னு தேடி எடுத்து கொடுத்துட்டாங்க. ஏன்னா ₹1 அதிகம். ப்ளூ பால் 22 ரூபா, ஆரஞ்சு 23 ரூபா. ₹1 மிச்சம் பண்ணுறதுக்காக ப்ளூ பால். ஜப்பான்கார என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா, நான் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்துக்குது பாரு. கிளாஸ்லாம் வாங்கியிருக்கோம், 5 கிளாஸ். ஏன் 5? 4 பேர் இருக்கோம், 5 வாங்கியிருக்கோம். ஏன்னா ஆற்றி குடிக்கணும். யார் சாமி இவன்? எங்கிருந்து வந்திருக்கான்? அதுக்காக டீ தூள் வாங்கியிருக்கோம். 3 ரோசஸ். எக்ஸ்பைரி ரேட் தான் பாருங்க. ஆமாம், சக்கரை. இது எந்த சக்கரைன்னு பார்க்காதீங்க. கம்பெனி சீக்கிரத்தை வெளியே சொல்லாதடா, வாயமுறா. வடிகட்டி வடிகட்டியே ஃபில்டர் பண்ணணும் ஃபர்ஸ்ட். இதை குடிச்சா
இதில் இருக்கிற நாளுக்கெல்லாம் டீ வாங்க. பால் நல்லா கொதிச்சிருக்கு, பாயில் ஆகி பொங்க போகுதுன்னு நினைக்கிறேன். நம்ம தான் வாங்கிக்கலாம். ஃபாஸ்ட்டாக இருக்க முடியாதா? இதே பால் ரொம்ப ஹையாக வச்சு கொதிக்கிறது. குட் ஜோ. மீடியமாக இதே ஹை தான் பண்ணுறோம். நம்ம பால் போக முடியும். சூப்பர் ப்ரோ. பால் காய்ச்ச வேண்டிய இடத்துல பால் பால் காய்ச்சி. ஆமாம். யாரா நீங்களா? பால் பொங்குது. பாருங்க சீக்கிரம். பால் வழிய விடணும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் வழிய விடுவோம். மிஷின் இதாக இருக்கு ப்ரோ. பரவாயில்ல விடுங்க. நல்லா இருக்கு. பால் வேஸ்ட் ஆயிடுச்சு. அது வட போச்சே. பரவாயில்ல. எங்களுக்கு பால் யாருக்கு வேணாம்ல? பால் வேணும். டீயே போட்டுருவோம். டீயை போட்டுருங்க. எங்க யாருக்கு பால் பிடிக்காத நல்லா டீ போடுறோம். ஏண்டா எதுக்கு இதெல்லாம்? டீ தூள் தேவையான அளவு. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா, அவன் நிறுத்தினாலும் கொதிக்க விட்டுட்டு கலர் பார்த்துட்டு என்ன வந்து போட்டுக்கலாம். நம்மகிட்ட இது இருக்கா வேஸ்ட் துணி? வேஸ்ட் துணியா? டிஷ்யூ பேப்பர். எல்லாத்துலேயும் இந்த பிராண்ட் நேம் இருக்கு. எங்கே அதை மட்டும் பிளர் பண்ணிருங்க. ஆமாம். ஓ அப்படியா விஷயம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பகி ப்ரோ வந்து பிச்சை காட்டுறாரு. ஸோ நல்லா சுற்றி காட்டுறாரு பாலை. பாருங்க டீ கலர் வந்துடுச்சு, வந்துட்டு இருக்கு. என்ன எழவி அது? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பகி ப்ரோ ஒரு கையில் பால், இன்னொரு கையில் கால். யாரா நீ இவ்வளவு டேலண்டட் ஆகுற? சாவுற நேரத்துல கூட குபீர்னு சிரிப்பு வர மாதிரி ஜோக் அடிக்கிற. யூ ஆர் ரியலி a god gifted child. நான் வேண்டாம்னு சொன்னேன், இவன் தான். நானும் வேணாம்னு தான் சொன்னேன், அவன் தான். நானும் வேணாம் தான் சொன்னேன். யாரு? நான் தான். டேய், இவனை நான் என்றால